ஸோ பேங்க் லோன் பத்தி பேசுறப்ப நீங்க ப்ரீ அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் பத்தி மென்ஷன் பண்ணீங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தட்ஸ் a வெரி குட் கொஸ்டின். ப்ரீ அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் ஆர் ஏபிஎஃப் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்க ஃபியூ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் உங்க ப்ராப்பர்ட்டியோட சேல் டீட், மதர் டீட், ஈசி, பட்டா, சிட்டா எல்லாம் ம். இருக்கும் இல்லையா? ஸோ அதை சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ரூவல், ரெரா, என்ஓசி இதெல்லாம் சப்மிட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி டீடைல்ஸ் லைக் உங்களோட கம்பெனியோட பேன், ஜிஎஸ்டி ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பேங்க்ல இருந்து ஒரு டீம் லைக் டெக்னிக்கல் அண்ட் லீகல் செக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சைட்டில் சென்ட் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட ப்ராப்பர்ட்டியில் ஏதாச்சும் லிட்டிகேஷன்ஸ் இருக்கா, லைக் ஏதாச்சும் மார்ட்கேஜ் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக செக் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட்க்கு ஏபிஎஃப் இருக்கனால பையருக்கு அதுல என்ன பெனிஃபிட்? இப்போ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக பேங்க்குக்கு போனீங்கன்னா உங்களோட லோன் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1 மந்த்துக்கு மேலே டைம் எடுத்துப்பாங்க. ம். இப்போ ப்ரீ அப்ரூவ்ட் ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10 to 15 டேஸில் உங்கள் ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம்.